ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வாழைக்காய் குழம்பு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாயில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். அது தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஆட் பண்ணிவிடுங்க. அதாவது அந்த வாழைக்காய் வந்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து மீடியமில் வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி சாஃப்டாக வெந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த கத்தியில் கட் பண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு. ஸோ ஓகே, நல்லா வெந்துடுச்சு. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு அந்த வாழைக்காய் வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ அதே கடையில் வந்துட்டு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிட்டு வரும்போது கொஞ்சமாக வந்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதேமாதிரி தக்காளியுமே அதுதான் எடுத்திருக்கேன் நான். ஸோ அதையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடணுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கல் உப்பு ஆட் பண்ணுறேன் நான், சீக்கிரமாக வதங்கிடும். ஓகே, இப்போ வந்து நல்லா நம்ம சார்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள், வெங்காயத்தோட கலர் நம்மளுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து சில்லி பவுட்ரு ஆட் பண்ணுறேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க, வாசனையாக இருக்கும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்க, இப்போ இந்த பச்சை வாசனைலாம் போகணும் நம்மளுக்கு. புளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சமாக தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அது தண்ணியில் வந்து அரை மணி நேரம் ஊற வச்ச அப்புறமா இதில் வடிகட்டி ஊற்றிக்கோங்க. ரொம்ப சேர்க்க தேவையில்ல, கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஸோ அடுப்பு வந்து மீடியமில் வச்சுட்டு கொஞ்சம் வந்து கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாசனைலாம் போகும். நம்ம அந்த புளி தண்ணி இந்த மசாலா சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு அடுப்பு மீடியம்லேயே வச்சு அதை கொதிக்க விடுங்க. இந்த பச்சை வாசனை போன பிறகு நம்ம வந்துட்டு அந்த கோகோனட் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, சோம்பு ஆட் பண்ணுங்கள். இது கூட வந்து பார்த்திங்கன்னா முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு இந்த பச்சை வாசனை போன பிறகு நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையுமே வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஓகே, இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. இல்லைனா அங்கங்கே அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கும். உப்பு கொஞ்சம் இன்னும் தேவைப்படுது, நான் ஆட் பண்ணுறேங்க. அடுப்பு மீடியமில் வச்சு கொஞ்சம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாசனைலாம் போயிடும். கொஞ்சம் பச்சை வாசனை போன பிறகு அந்த வாழைக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. ஓகே, இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். ஓகே, சூப்பரான வாழைக்காய் குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.